இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே பாபிலோனினுடைய அந்த சிறையிலே வாழ்ந்த தன்னுடைய ஜனங்கள் சிறையிலிருந்து மீட்கப்படுகிறதை குறித்தும் பாவத்தினுடைய தண்டனையை அனுபவித்து ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கும்படியான ஒரு விடுதலை பெறுகிறதை குறித்தும் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா புஸ்தகத்திலே முதல் 35 அதிகாரங்கள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் ஆங்காங்கே 1000 வருட அரசாட்சியினுடைய அனுபவங்களை குறித்தும் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். 36 39 அதிகாரங்கள் வரையிலும் எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை குறித்து அவர் எழுதியிருந்தார். இப்பொழுது 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரையிலும் இரண்டாவது கட்டமாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய மனதுருக்கத்தையும் மேசியாவினுடைய பாடுகளையும் அவருடைய வருகையும் குறித்து இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதாவது அதிகாரம் 40 48 வரையிலும் இஸ்ரவேலின் திரும்ப சேர்க்கப்படுகிற காரியங்களை குறித்தும் அதிகாரம் 49 57 வரை மேசியாவின் வருகையை குறித்தும் அதிகாரம் 58 66 வரை இஸ்ரவேலரினுடைய 1000 ஆண்டு ஆசீர்வாதத்தை குறித்தும் இவர் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் எழுதின நாட்களிலே மக்கள் சிறையிருப்புக்கு செல்லல, எனினும் அதனையும் அதற்கு அப்பால் நிகழக்கூடியவைகளையும் ஏசாயா இங்கே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 39ஆம் அதிகாரத்திலே அங்கே எசேக்கியா ராஜா என்னுடைய நாட்களிலாவது உண்மையும் சமாதானமும் இருக்குமே என்று சொல்லி சந்ததியை குறித்து கவலையற்ற நிலைமையிலே அவர் பேசின பொழுது கிமு 701ஆவது நூற்றாண்டிலே நடந்த சம்பவத்திற்கு பின்பாக கிமு 687 ஆண்டவர் எப்படி 39ஆவது அதிகாரத்தில் ஒரு நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னாரோ அதே போல இவர்கள் சிறையிருப்புக்கு சென்று விட்டார்கள். அந்த சிறையிருப்பை குறித்து எரேமியா இன்னும் தெளிவாக கூறுகிறார். 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் எரேமியா குறிப்பிடுகிறார், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அந்த 70 வருடம் நிறைவேறின நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை, தன்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை, தன்னுடைய அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்துவார் என்கிறதை இங்கே ஏசாயா சிறையிருப்புக்கு முன்னமே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதனுடைய போர் முடிந்தது என்றும் அதனுடைய அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே ஏசாயா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கிமு 587 பாபிலோனிய படைகள் எருசலேமை அழித்து அரண்மனையும் ஆலயத்தையும் இடித்து போட்டு அதன் செல்வம் அனைத்தையும்
மக்களில் பலரையும் தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டனர். கர்த்தருக்கு உண்மையாக இராதபடியினால அவர்களுக்கு கிடைத்த தண்டனையாக இது கருதப்பட்டது. ஆனால் பாபிலோனியருடைய வீழ்ச்சிக்கு பின்பாக யூதாவினுடைய தண்டனை காலம் முடிந்தது என்று கூறப்படுகிறதை பார்க்கிறோம். இரட்டத்தனையாக கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் அனுபவித்து தீர்ந்தாயிற்று. அவர்களை ஆற்றுங்கள், அவர்களை தேற்றுங்கள் என்று சொல்லி இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய பாவத்தினுடைய தண்டனையாக நாம் அநேக வேதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். நாம் ஆண்டவருக்கு நேராக அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாக எதன் மூலமாக தேற்றுகிறார் என்கிற காரியத்தை நாம் முதலிலே இந்த 2 வசனங்களை நாம் தியானிக்கிறோமே. ஆண்டவர் அவர்களை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் பட்சமாய் பேசி அவர்களை விடுதலை செய்கிறாரே, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சபையாகிய மனவாட்டிக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட இரக்கங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், முதல்ல ஆண்டவர் தன்னுடைய வசனங்களின் மூலமாக நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119 49ஆம் வசனம் 50ஆம் வசனத்தில், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனம்தான் என்னுடைய சிறுமையில், என்னுடைய நொறுக்குதலினுடைய நாட்களில் அது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவருடைய வசனத்தினால உண்டாகும் பொறுமை ஆறுதல் என்று சொல்லி இங்கே பவுல் ரோமருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றும் திரியேக தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் வசனம் மாத்திரமல்ல, திரியேக தேவனும் ஆறுதல் தருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களிலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பிதா சகல ஆறுதலின் தேவனாக எந்த ஒரு பிரச்சனை மனிதர்கள் சந்திக்கிற எந்த ஒரு போராட்டமானாலும் அதற்கு ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏசாயா 66:13 ஏசாயாவும் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி. ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை தேற்ற முடியுமோ அப்படியாக நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி திரியேக தேவனுடைய முதல் நபரான பிதா நம்மை தேற்றுகிறார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரும் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் படுத்துகிறார். யோவான் 14:26 இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 15:26 சொல்றார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 16:7 நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவார். எல்லா வசனங்களிலும் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் தேற்றுகிறவர் என்று சொல்லி இங்கே இயேசுவும்
இரண்டாவது தேற்றரவாளனை அவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிற ஒரு ஆண்டவர். திரியேக தேவனும் நம்மை தேற்றுகிறவராக வேதம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது, வசனங்களும் நம்மை தேற்றுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரனே தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3ஆம் வசனத்தை பார்த்தோம்னா 3:4 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுத. இவங்க பாபிலோனிலிருந்து விடுதலை பெற்று, அதாவது பெல்சாத்சார் மரித்த பின்பு கோரேசினுடைய ஆட்சியினுடைய முதல் வருஷத்தில் அவர்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று வரும் பொழுது அவர்கள் அரேபிய வனாந்திரம் வழியாக வராமல் ஆற்றோர பள்ளத்தாக்குகளின் வழியாக அவர்கள் சுமார் 1440 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பாலஸ்தீனா அந்த நாட்டை அடைகிற அந்த காட்சியினுடைய வர்ணனை என்றுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியானது மேசியாவின் முதல் வருகைக்கான பாதையை ஆயத்தம் செய்த யோவான் ஸ்நானகனுடைய பணியை குறிக்கிறது என்பதை, இது ஒரு ஆன்மீக மீட்பு பயணத்தினுடைய தொடர்பான திருப்பணி என்பதை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-3 வரையும், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலும், லூக்கா 3ஆம் அதிகாரம் 3-6 வரையிலும், யோவான் 1ஆம் அதிகாரம் 23 இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆன்மீக மீட்புக்காக யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்காக 4 சுவிசேஷகத்தின் ஆக்கியோர்களும் இதை எடுத்து கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பயணத்திற்காக இந்த வசனங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். விடுதலை பெற்று அந்த பாலஸ்தீன நாட்டை அடைகிற வரையிலும் அந்த அனுபவத்தை குறிக்கக்கூடியதாக இவைகள் இருந்த போதிலும், இவைகள் யோவான் ஸ்நானகனுடைய பணியையும் அவைகள் எடுத்தாளக்கூடியதாக இருக்கின்றன. அடுத்தபடியாக 5ஆம் வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இது யோவான் அழகாக எழுதுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை குறித்து கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும் என்று இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் அவர் மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிச்சோன்னு சொன்னால், அதாவது நம்முடைய சரீரம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னது போல, நம்முடைய மாம்சமானது ஒன்றுக்கும் அது உதவுகிறதில்லை. அது ஒரு புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே அது புல் உலர்ந்து பூ உதிரும். ஆனால் மனிதனுடைய சரீரத்தையும் சிருஷ்டியாகிய மனிதனையும் தேவ வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மனிதன் நிலையற்றவன், வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லி, இந்த காரியங்கள் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவைகள் எப்படி உதவுகிறது என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே வரும்பொழுது அவனுடைய மாம்சத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, எப்படி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறாரோ 17ஆம் வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறது போல அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே, அதாவது மண்பாண்டத்தின் மேலே விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய அந்த ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். நிலையற்ற மனிதனாக, அழிந்து போகக்கூடிய சரீரமுடையவனாக இருக்கிற ஒரு மனிதன், புல்லை போல, புல்லின் பூவை போல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவியானவர் வந்து தங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். எல்லாம் புதிதாயின என்கிற ஒரு காரியமானது நடக்கிறது. சரீரத்தை விட மேன்மையான வசனம் அவனை உயிர்ப்பிக்க முடியும் என்கிற காரியத்தை அதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய நிலைகளை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஏசாயா 37 அதிகாரம் 27 வசனத்தில் அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமமானவர்கள். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. எப்படி? ஒரு வெளியின் பூண்டை போல, ஒரு பச்சிலையை போல, வீடுகளின் மேலே முளைக்கிற புல்லை போல, ஓங்கி வளர்ந்து வளரும் முன்னால் தீந்து போகிற ஒரு பயிரை போல தான் நம்முடைய சரீரம் இருக்குது. அதே போல் சங்கீதம் 90:5 சொல்கிறாரு, அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாகியிருக்கிறார்கள் என்று சொல்லி. சங்கீதம் 103:15 மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாகியிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல அவன் பூக்கிறான் என்று சொல்லி. இவ்வளவு நிலையற்ற வாழ்க்கை உள்ள மனிதன் எவ்வளவு பெருமை பாராட்டுகிறான். அவனையும் வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வசனம் எந்தெந்தைக்கு இருக்குது, ஆனால் இவன் புல்லை போல, புல்லினுடைய பூவை போல காணப்படுகிறான் என்கிறத இங்கே ஏசாயா தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இதை எடுத்து தான் பேதுரு தன்னுடைய நிருபமாகிய முதல் நிருபத்தில் 1 அதிகாரம் 23, 24, 25 அவர் தெளிவாக பேசுகிறார். தேவனுடைய வசனத்தினால, அந்த வித்தாகிய வசனத்தினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோம். அவருடைய வசனம் நம்மை உருவாக்குகிறது, ஜெனிப்பிக்கிறது. எப்படி ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறாரோ அதே போல அந்த வசனமானது அது அழிவில்லை, அது ஜீவன் உள்ளது, அது நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்கிற ஒரு விதையை போல இருக்கிறது என்று சொல்லிட்டு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இது என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, நீ புதிதாய் பிறந்த குழந்தையை போல அந்த திருவசனமாகிய ஞான பாலின் மேலே வாஞ்சியாயிரு. அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே நீ இருந்தான்னு சொன்னால் அந்த வசனம் அது அப்படியே உன்னை மறுபடியும் அது உன்னை பிறக்க செய்யும். அது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை அது மாற்றிவிடும். அதே போல் ஆவியானவர், அந்த கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது என்று சொன்னால் அது அந்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தின் மேலே இறங்கி வரும் பொழுது மனிதனுடைய அந்த மேன்மைகள் மறைந்து, அவனுடைய அந்த நிலையற்ற அந்த மகிமையானது மறைந்து, நிலையான ஒரு மகிமையை தரக்கூடிய ஆவியானவர் இந்த மண்பாண்டமாகிய இந்த மண்பாண்டத்தில் விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக தங்கியிருந்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் என்று சொல்லி ஒரு ஆழமான ஆவிக்குரிய செய்தியை இங்கே ஏசாயா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வசனங்களுக்கு நம்மை விட்டு கொடுத்து, வசனங்கள் நம்மை மறுபடி பிறக்கச் செய்கிறதற்கு விட்டு கொடுத்து, அந்த வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொல்லப்படுகிறதை அதற்கு விட்டு கொடுத்து, ஆவியானவர் இந்த மகிமையுள்ள ஆவியானவர் நம்முடைய மண்பாண்டங்களைப் போல இருக்கிற புல்லை போல இருக்கக்கூடிய நம்முடைய சரீரங்களிலே தங்கி அவர் கிரியை செய்கிறதற்கு ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம புது சிருஷ்டியாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம வாழ முடியும். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக, ஆற்றுகிறவராக, நம்மோடு கூட பட்சமாய் பேசுகிறவராக, தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாய் காண்கிற கிருபை பெற்றவர்களாக நம்மிலே தங்கி நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி நம்மை உலகத்திற்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக உருவாக்குகிறவராக நம்மை
அவர் மறுரூபப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா.